ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி மல்லிகைப்பூவில் அழகாக மாலை கட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இதை வந்து மாலைக்கு அடியில் குஞ்ச மாதிரி வச்சு கட்டுவோம் இல்லையா, அதுக்கு இது மாதிரி நான் சின்னதாக கட்டியிருக்கேன். 2 சைடாக கட்டணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு பார்ட் கட்டி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது மாதிரி இன்னொரு பார்ட் கட்டி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு தான் இந்த நூல் விட்டுருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் இங்கேயும் நூல் விட்டுருக்கோம். இதே இப்படி ஜாயின் பண்ணி முடித்தா அழகாக நம்மளுக்கு ஒரு மாலை ரெடி ஆயிரும். எப்படி கட்டுறதுன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மல்லிகைப்பூ எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு நூல் எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம கட் பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்த சைடு எவ்வளோ நூல் வேணுமோ லெஃப்ட் சைடு அவ்வளோ நூல் விட்டுக்கணும். அப்புறம் ஒரு நூல் கண்டு வந்து எடுத்துருக்கோம். எப்போதும் போல் மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு கட்டி எடுத்துக்கணும். சாதாரணமாக கட்டியிருக்கோம் இல்லையா, இது மாதிரி கட்டி முடிச்சுட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டு லெஃப்ட் சைடு இருக்கணும்ல நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பூவாக எடுத்து, இது வந்து திருச்சி மல்லிகைப்பூங்க. திருச்சி மல்லிகைப்பூவில் இந்த காம்பு இருக்கும், க்ரீன் கலர் காம்பு இருக்கும். இப்படி ஒரு சுற்றி ஃபஸ்ட்டு இருக்க பூவுக்கு முன்னாடி இப்படி வச்சுக்கணும். அதே மாதிரி இப்படி ஒரு பூ வைக்கணும். சுற்றி இதே மாதிரியே பாருங்கள், மெதுவாக சுற்றி காமிக்கிறேன். அவ்வளோதான். முன்னாடி இருக்க பூக்காம்புக்கும் இப்போ வச்சுருக்க பூக்காம்புக்கும் நடுவில் விடும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு முடிச்சா நமக்கு கிடச்சிரும். ஒரு பூ வைக்கிறோம், ஒரு சுற்றுறோம், முன்னாடி இருக்க பூக்காம்புக்கு நடுவில் வைக்கிறோம். இதே மாதிரியே நமக்கு தேவையான அளவுக்கு பூ வச்சுட்டு, ரோஸ் வேணும்னா ரோஸ் வச்சு கட்டிக்கலாம், இல்லைனா ப்ளைனாகவும் வெறும் மல்லிகைப்பூ மாலை மட்டும் நம்ம கட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பிரதோஷம். இதை வந்து நான் சிவனுக்கு கட்டி இந்த மாலையை எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு பூ வச்சு இது பாருங்க, இது வந்து முன்னாடி இருக்க பூவோட காம்பு, இது வந்து இப்போ இருக்க பூவோட காம்பு. ஃபஸ்ட்டு சுற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அப்புறம் போக போக உங்களுக்கு ஈஸியாக பழகிடும். ஆட்டோமேட்டிக்காகவே கை உங்களுக்கு ரொட்டேஷன் ஆயிரும். பெண்கள் ஏன் பூ வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பெண்களுக்கு வந்து ஆண்களை விட கொஞ்சம் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால அதை வந்து நம்மளால் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்மளை வந்து பூ வைக்கணும்னு சொல்கிறாங்க. மல்லிகைப்பூ வைக்கும் போது நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து நம்ம பூ வைக்கணும். அப்போ அந்த காலத்துலலாம் அடிக்கடி பூ வைப்பாங்க. சின்ன சின்ன விசேஷனாலும் பூ இல்லாமல் போக மாட்டாங்க. இப்போல்லாம் பிள்ளைங்க வந்து ஃபேஷன் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு பூவே வைக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால் முடிஞ்சது என்ன பூ பக்கத்தில் கிடைக்குதோ அதை வாங்கி, கட்ட தெரியலன்னா கூட கால் கட்டில் மெத்தடில் இருக்குது, ஏதோ ஒரு மெத்தடில் ஊசி நூலில் கூட கோர்த்து கூட நம்ம வைக்கலாம். ஆனால் கம்பல்சரி பெண்கள் வந்து பூ வைக்கணும். மல்லிகைப்பூ வைக்கும் போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மன அழுத்தம் குறையும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மாலை கட்டி முடிச்சுட்டு, இதை கட் பண்ண முடியாது. ஸோ எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு இதை நீங்கள் மாலையாக கூட இல்லை, ஒரு ஜடவேணியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜடைக்கு வந்து நார்மலாக நம்ம தலை பின்னிட்டு வீட்டில் இருக்கும் போதே கூட இதை சின்னதாக இது பண்ணி ஒரு ரவுண்டு ஷேப்பில் நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அழகாக ரவுண்டாக இருக்கும். அது மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாலையாக மட்டும்தான் கட்டணும், சாமிக்கு மட்டும்தான் போடணும்னு இல்லை, இதை நம்ம பெண்கள் தலைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக இருக்கும். ஏதோ ஒரு சின்னதாக ஃபங்க்ஷன் போகும்போது கூட ஒரு 10-20 பூ இருந்ததுன்னா இது மாதிரி அழகாக கட்டி இது மாதிரியும் கூட வச்சுக்கலாம். இப்படியே நார்மலாக இது மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம். ரொட்டேட் பண்ணி ரவுண்டு ஷேப்லேயும் வச்சுக்கலாம். கொஞ்சம் இந்த பூ ஆனால் வெயிட்டாக இருக்கும், அதனால் கொஞ்சம் பூ இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு.
கடைசியாக என்ன பண்ணணும், இப்படி கட்டிகிட்டே வந்ததுக்கப்புறம் இந்த 2 நூல் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நம்ம முடிச்சு போட்டுக்கணும். பாருங்க, இப்படி வர நூலை வச்சு ஒரு 2 இல்லைன்னா 3 தடவை நம்ம முடிச்சு போட்டுக்கணும். ஊசியில் பூ கோர்த்துட்டு லாஸ்ட்டாக முடிச்சு போடுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி இதுலேயும் ஏன்னா பூ வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி முடிச்சு போட்டுக்கணும். நல்லா ஒரு 2 to 3 டைம் வந்து நல்லா முடிச்சு போட்டுட்டிங்கன்னா பூ அதுக்கப்புறம் கலடாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நார்மலாக இதே மாதிரி கூட வச்சுக்கலாம். அவ்வளோதான், கொஞ்சம் பூ தானே இருக்குது. நல்லா பார்க்க உங்களுக்கு பூ மலர்ந்ததுக்கப்புறம் நல்லா விரிஞ்சு பந்து மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்போ மொட்டாக இருக்குது. நம்ம வந்து இந்த 2 சைடு மாலை கட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அழகாக நூல் விட்டுருக்கோம். எப்படி முடி போடுறதுன்னு சொல்கிறேன். இப்படி முடிச்சு போட்டுட்டு இந்த பூக்கும் நடுவில் வந்து இந்த கோர்த்து இருக்கும் இல்லையா, இதை வந்து என்ன பண்ணணும்னா 2 நூல் இருக்கும். மாலையோட சென்டர் பகுதியில் இதை வந்து இது மாதிரி கட்டிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி மாலை கட்டுறத ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளால் முடிஞ்ச சிம்பிளாக கட்டி கோயிலுக்கு கட்டு போயிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மல்லிகைப்பூ கரெக்டாக இருக்கணும், இந்த ரோஸும் கரெக்டாக மேட்ச் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக இது மாதிரி கட்டி இது பண்ணிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. தேங்க்யூ.